கதைகள் சுவையோடு சுகமாக உருவான கதைகள். குட்டி ஸ்டோரியோட ஒலி புத்தக பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் மயில் போட்ட கணக்கு. சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை எழுதியவர் மோ. கணேசன் அவர்கள். இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம். இந்த புத்தகத்தில் மொத்தம் 10 கதைகள் இருக்கு. அதிலிருந்து தினம் ஒரு கதையா நம்ம பார்க்கலாம். கதை 3, பாவம் கரையுமா. 5வது படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளோ நேரமா பள்ளிக்கூடம் வைப்பாங்க, இன்னும் மகளை காணமே என்று வாசலையே பார்த்து கொண்டிருந்தார் கல்யாணி. அடுப்பில் வைத்திருந்த குக்கர் விசிலடித்து கூப்பிடவும் சமையலறைக்கு சென்றார். அந்த சமயத்தில் பள்ளிக்கூடம் விட்டு உமா வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்கு உள்ளே வரும்போதே, அம்மா நான் வந்துட்டேன் என்று சத்தமிட்டு கொண்டே வந்தாள். சமையலறையிலிருந்து வெளியே வந்த கல்யாணி, ஏன் வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம் உனக்கு? உன் தங்கச்சியும் தம்பியும் எப்பயோ வந்துட்டாங்க தெரியுமா என்று கேட்டார். தங்கச்சி 3வது படிக்கிறா, தம்பி 1வது படிக்கிறான். அவங்கெல்லாம் சின்ன கிளாஸ் படிக்கிறாங்கம்மா, அதனால தான் சீக்கிரமா விடுறாங்க. நான் அவங்கள விட பெரிய கிளாஸ் படிக்கிறேன்ல, அதனால தான் எனக்கு லேட்டா விட்டாங்க என்றாள். வாயை பாத்தியா, பெரிய கிளாஸ்னு சொல்ற என்றார் கல்யாணி. டிராயிங் கிளாஸ் வச்சுட்டாங்கம்மா, அதான் லேட் ஆகிடுச்சு என்று உமா சொல்லி கொண்டிருக்கும் போதே கலியமூர்த்தி உள்ளே வந்தார். என்னடா அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்க என்று கேட்டார். இன்னைக்கு ஸ்கூல் விடுறதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா, அதான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் என்றாள் உமா. ஸ்கூல் விடுறதுக்கு லேட் ஆச்சுன்னா அவ என்ன பண்ணுவா, அவளை எதுக்கு மாத்திட்டுற என்று கல்யாணியிடம் கேட்டார் கலியமூர்த்தி. உடனே உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்க வந்துடுவீங்களே, காலம் கெட்டு கிடக்கு. பொம்பளை பிள்ளை நேரத்துக்கு வீட்டுக்கு வரலனா எனக்கு தான் பயமா இருக்கு என்றார் கல்யாணி. அட பயப்படாத, அவ தான் சின்ன வயசுல இருந்தே கராத்தே சிலம்பம்னு எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வராளே, அவளுக்கு தைரியம் அதிகம். அது மட்டும் இல்ல, அவ நம்மளை விட அறிவாளி, எந்த பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சிடுவா என்றார். ஆமா, உஷாவும் திருமாலும் எங்க என்றார் கலியமூர்த்தி. 2 பேரும் டியூஷனுக்கு போயிருக்காங்க. பெரியவ வர லேட் ஆயிடுச்சுல, அவ இன்னைக்கு டியூஷன் போகல, அதுக்கும் சேர்த்து தான் கேட்டுட்டு இருக்கேன் என்றார் கல்யாணி. நாளைக்கு நம்ம எல்லாரும் வெளியே போலாம், இன்னைக்கு தான் எனக்கு விடுமுறை தர ஒத்துக்கிட்டாங்க, ரயில்ல போறோம், வேணும்ன்ற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க என்று சொல்லிவிட்டு கலியமூர்த்தி உள்ளே போனார். ஐயா ஜாலி, நாளைக்கு நாம வெளியே போறோம், ரயில்ல போறோம் என்று குதித்தாள் உமா. 1 மணி நேரம் கழிந்திருக்கும். உமாவின் தங்கை உஷாவும் தம்பி திருமாலும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் எப்போது வருவார்கள் என்று காத்திருந்த உமா அவர்களிடம் ஓடி வந்து, ஏ உஷா, திருமால், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? நாளைக்கு நாம ஊருக்கு போறோம், அதுவும் ரயில்ல போறோம் என்றாள். நிஜமாவாக்கா சொல்ற என்று உஷா கேட்டாள். ஆமா உஷா, அப்பா அப்படிதான் சொன்னாங்க என்றாள் உமா. ஐ ஜாலி, ரயில்ல போறோமா என்று திருமால் உற்சாகத்தில் குதிக்க ஆரம்பித்தான். மறுநாள் குடும்பத்துடன் சென்னையிலிருந்து அரியலூருக்கு ரயிலில் சென்றார்கள். கலியபெருமாள் கோவிலில் திருவிழா என்பதால் அங்கே மக்கள் கூட்டம் அதிகமாகவே இருந்தது. கலியமூர்த்தி தன் தோளில் திருமாலை தூக்கி கொண்டு நடந்தார். கல்யாணியோ உமாவையும் உஷாவையும் கையில் பிடித்து கொண்டு நடந்தார். மக்கள் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். ஒரு கடையில் வண்ண பலூன்கள் வைத்திருந்தார்கள். மற்றொரு கடையில் கிலுகிலுப்பை மேளமடிக்கும் குரங்கு, வாத்து, கடை முழுக்க விதவிதமான பொம்மைகள் இருந்தன. இன்னொரு கடையில் விதவிதமான கண் கண்ணாடிகள், கலர் கலரான வளையல்கள், ரிப்பன்கள், தோடுகள் எல்லாம் தொங்க விட்டிருந்தார்கள். கோயிலை ஒட்டி ரங்கராட்டினம் ஒன்று பிரம்மாண்டமாக சுற்றி கொண்டிருந்தது. வட்ட வடிவில் சுற்றும் மரக்குதிரை விளையாட்டு மற்றொரு புறம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தார்கள். கோயிலின் தேரினை அலங்காரம் செய்து கொண்டு இருந்தார்கள். எல்லாவற்றையும் திருமால் ஆச்சரியமாக பார்த்து கொண்டு வந்தான். எங்கு பார்த்தாலும் மனித கூட்டம், பல ஊர்களிலிருந்தும் கூடிய திருவிழா கூட்டம். உமாவுக்கும் உஷாவுக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா, எனக்கு பூத கண்ணாடி வாங்கித்தாங்க, விசில் வாங்கித்தாங்க என்று கண்ணில் பட்டதையெல்லாம் அவனது அப்பாவிடம் வாங்கித்தர சொன்னான் திருமால். அப்பா, எனக்கு சொப்பு சாமா வாங்கி கொடுங்கப்பா என்று கேட்டாள் உஷா. முதலில் குளத்தில் குளித்து விட்டு வந்த பிறகுதான் எல்லாவற்றையும் வாங்கி தருவேன், வாங்க எல்லாரும். கோவிலுக்கு இடதுபுறத்தில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. அதில் படிகள் எதுவும் இல்லை. ஏதோ குட்டை போலதான் தெரிந்தது. தண்ணீர் தெளிவாக இல்லை, மண் கலந்த நிறத்தில் இருந்தது. ஆங்காங்கே குப்பைகளும் மிதந்தன. குளத்தின் மறுபுறத்தில் துணி துவைத்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் அதில் தங்கள் செருப்புகளை கழுவி கொண்டிருந்தார்கள். அதில் குப்பையும் கொட்டி வைத்திருந்தார்கள். தண்ணீர் மிகவும் அசுத்தமாக இருந்தது. இங்கேயாப்பா குளிக்கணும் என்று உமாவுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. குளத்தின் அருகே வந்தார்கள். எல்லோரும் வாங்க குளிக்கலாம் என்றார் கலியமூர்த்தி.
அப்பா, இது குளமா இல்ல குட்டையா? தண்ணி ரொம்ப அசிங்கமா இருக்கே. இதுல போய் எங்களை குளிக்க சொல்றீங்களே. இதுல நான் குளிக்க மாட்டேன்ப்பா என்றாள் உமா. அட என்னம்மா நீ, இது ரொம்ப பெரிய குளமா தான் இருந்துச்சு. தண்ணியும் நிறைய இருந்துச்சு. மழை இல்லாததால இப்படி தண்ணி இல்லாம கொஞ்சம் வத்தி சின்னதா போயிடுச்சு. வாமா குளிக்கலாம். போங்கப்பா, கண்ட தண்ணிலெல்லாம் குதிக்காத, விளையாடாத, சளி பிடிக்கும், காய்ச்சல் வரும்னு நீங்க தானே சொன்னீங்க. நான் தாம்மா சொன்னேன். ஆனா இது கோயில் குளம்ல, இதுல குளிச்சா ரொம்ப நல்லது. என்னப்பா நல்லது என்றாள் உஷா. இதுல குளிச்சா நாம செஞ்ச பாவம் எல்லாம் கரைஞ்சு போயிடும். அதான் நல்லது. குளிக்கலாம் வாங்க. ஏன்பா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு நீங்க தானே சொன்னீங்க என்றாள் உமா. ஆமா சொன்னேன் என்று முழித்த கலியமூர்த்தி கல்யாணி பக்கம் திரும்பி, ஏமா நீ இப்படி சும்மாவே நிக்கிறியே, குளிக்க வாங்கன்னு சொன்னதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்குறாங்களே பொண்ணுங்க, எடுத்து சொல்லக்கூடாதா என்று கேட்டார். என்ன என்ன சொல்ல சொல்றீங்க? அவ ரொம்ப கேள்வி கேட்குறான்னு பலமுறை நான் உங்ககிட்ட சொன்னேன். என் பொண்ணு அறிவாளி, அவ புத்திசாலின்னு நீங்க தானே எப்பயும் சொல்லுவீங்க. இப்பவும் உங்க பொண்ணு தான் கேட்குறா. அதுவும் சரியா தானே கேட்குறா. பதில சொல்லுங்க என்றார் கல்யாணி. அப்பா, அம்மாவை விடுங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எப்பவும் நல்லது தானே செய்யணும்னு எங்ககிட்ட சொல்லி இருக்கீங்க. ஆமா, நல்லது தாம்மா செய்யணும். நாங்க குழந்தைங்க. உங்க வார்த்தையை மீறி எதுவுமே செஞ்சதில்ல. எங்களை ஏன் இந்த குளத்துல குளிக்க சொல்றீங்க என்று கேட்டாள் உமா. பெரியவங்க சொன்னதுதாம்மா உன்கிட்டயும் சொன்னேன். குழந்தைங்க பாவம் செய்யறாங்கன்னா பெரியவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லலம்மா. பாவம் செஞ்சிருந்தா இந்த குளத்துல குளிச்சதும் பாவம் கரைஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. பாவமே செய்யாம இருந்தா இந்த குளத்துல நாம குளிக்கவே தேவையில்லல்லப்பா. நாம தான் எந்த பாவமும் செய்யலையே. நீங்க ஏதாச்சும் பாவம் செஞ்சிருக்கீங்களாப்பா என்றாள் உமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி எதுவும் செஞ்சதில்லம்மா. அப்ப இங்க குளிக்க வேணாம்ப்பா. இது புனித குளமா இல்ல, அசுத்த குளமா இருக்கு. நீர்நிலைகளை அசுத்தம் பண்ணக்கூடாதுன்னு பெரியவங்க தான் சொல்றாங்க. இங்க அதே பெரியவங்க தான் இந்த குளத்தையும் அசுத்தம் பண்ணி வைக்கிறாங்க. அசுத்தமான இந்த தண்ணியில குளிச்சா டைஃபாய்டு மாதிரி பலவிதமான வியாதிகள் வரும், தோல் நோய்கள் வரும். வேற நல்ல இடத்துல போய் குளிக்கலாம்ப்பா. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே வேற இடத்துல போய் குளிக்கலாம். வாங்க போலாம் என்றார் கலியமூர்த்தி. எல்லோரும் வேறு இடத்தில் குளிக்க சென்றார்கள். பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்க அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த தொகுப்புல வர மீதி கதைகளை நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.